வணக்கம் பாய் ஃபார் மீ. மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் டேட். அடுத்த தமிழக முதலமைச்சர் யாரு அப்படின்ற கேள்வி தான் எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லாத்தோட ஒட்டுமொத்த கவனமும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாளை பார்த்து தான். இந்த தேர்தல் அப்படின்றது சாதாரணமான தேர்தல் கிடையாது. மற்ற எல்லா தேர்தலை விட வித்தியாசமான தேர்தல். 85.15% ஓட் பதிவு அப்படின்றது யாருக்கு சாதகமா வந்திருக்கு? ஆளும் கட்சியான டிஎம்கேக்கா, எதிர்கட்சியான ஏடிஎம்கேக்கா, இல்ல புதுசா என்ட்ரி கொடுத்திருக்க டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கா? இந்த கொஸ்டின் தான் நிறைய பேருக்கு ரொம்பவே காமனா இருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த தேர்தல்ன்றது திமுக அதிமுகன்ற திராவிட கட்சிகளை அசைச்சு பார்க்குமா, இல்ல விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு கிங் மேக்கரா ஆகுமா, இல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போல ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை இந்த எலெக்ஷன் ஏற்படுத்துமா அப்படின்றத பத்தியும், தேர்தல் பிந்தைய கணிப்புல எலெக்ஷன் எக்ஸிட் போல் ரிசல்ட்ல வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும், அப்புறம் டிவிகே தான் ஜெயிக்கும், ஒரு சில பேர் நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஜெயிக்கும்னு சொல்றாங்க, அது வேற கதை, அப்புறம் ஏடிஎம்கே எல்லாம் ஜெயிக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்களே. அதை பத்தி என்ன? அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில திருச்சி ஸ்ரீரங்கத்துல வேட்பாளர் ரமேஷ் அவர்களுடைய டிவிகே அலுவலகம் பார்த்தீங்க அப்படின்னா மர்ம நபர்களால் தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தை பற்றி தான் இந்த வீடியோலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வளன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாமா? ஐம் வெற்றி உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பற்றி பார்த்தோம்னா, இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பல மீடியா கம்பெனிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டைமும் டிஎம்கே தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, விஜய் அவர்கள் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுவார், புது கட்சியாக வந்த விஜய் அவர்கள் 3ஆம் இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது, அதுவும் தனித்து போட்டிட்டு 3ஆம் இடம் கிடைக்கிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். பல மீடியாக்களோட விமர்சனம், அதாவது அவங்களோட கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு 3ஆம் இடம், டிஎம்கே தான் திருப்பி ஆட்சி அமைக்கும், ஸ்டாலின் தான் மறுபடியும் முதல்வராக வருவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த பி மேக்ஸ் மற்றும் மேட்ரிக்ஸ் போன்ற மீடியாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு 10ல இருந்து 24 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் மே இந்தியா, இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் பிஎம் எலெக்ஷன் வந்தது பார்த்தீங்களா, அதில் வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவரோட ப்ரிடிக்ஷன் வந்து தப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் ட்ரோல் பண்ணாங்கன்னு லைவ்லேயே வந்து அழுதுட்டாரு. ஆனால் இந்த டைம் நான் வந்து என்னோட தப்பை சரி செஞ்சுக்குவேன், நான் இந்த டைம் பண்ணுற கணிப்புன்றது கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன அந்த கம்பெனி ஆக்சிஸ் மே இந்தியா கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு 90லேருந்து 120 ஃபீட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 118 ஃபீட் கிடைச்சாலே வந்து முதலமைச்சர் ஆயிடலாம், யாரோட தயவும் இன்றி. ஆனால் இவங்க ஆக்சிஸ் மை இந்தியா அவங்களோட கருத்துக்கணிப்படி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே இல்லாமல் தனித்துவமாகவே ஆட்சி எப்படி ஏற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்சிஸ் மை நிறுவனர், நல்லா கேட்டுக்கோங்க, இவர் போன டைம் ஃபெயிலியர் ஆயிருக்காரு, பட் இந்த டைம் சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த டைம் கோட்டோட மாட்டேன், நான் சொல்கிறது அக்யூரேட்டாக வரும்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. இது மட்டும் நிஜமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். வேற யாருமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனைன்றது பண்ணியிருக்கவே மாட்டாங்க. கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலையே ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறது, அதுவும் 120 இடத்த பிடிச்சி தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிறதுன்றதெல்லாம் வரலாறுலேயே எழுத வேண்டிய ஒரு அதிசயமான நிகழ்வு. ஆனால் இது நடக்குமா இல்லையான்றதெல்லாம் மே 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, மற்ற மீடியா கம்பெனிகள்லாம் சொல்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு, அதாவது டிவிகே கட்சிக்கு 20% தான் கிடைக்கும், 3ஆவது இடத்துக்கு தான் அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்ற மாதிரி அந்த 20% ஓட்டு வந்து யாரோட ஓட்டுல இருந்து கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா கட்டாயமா டிஎம்கேல இருந்தும் ஏடிஎம்கேல இருந்தும் அந்த வாக்குகள்ன்றது வந்து விஜய் அவர்களுக்கு புதுசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டு, அதாவது எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே இல்லாம நான் தனியா சிங்கிளாவே போராடுவேன் அப்படின்ற மாதிரி தனியா களம்ல வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த ரிசல்ட்ன்றது வந்து அவருக்கு சாதகமா அமையுமா அப்படின்றத எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான கொஸ்டின். இது வரைக்கும் தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியிலே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. விஜய் அவர்கள் அதாவது பண்ணாரு அப்படின்னா உண்மையாகவே சாதனை தான், ரெக்கார்டு தான். ஏப்ரல் 16ஆம் தேதி டிவிகேலேருந்து என்னென்ன மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்படின்னா, பெண்களுக்கான உதவித்தொகை மாதம் 2500 ரூபாயும், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களோட தாய்மார்களுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபா அப்படின்னும், 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, ஏஐ சிட்டி, ஏஐ யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து உருவாக்கி தரப்படும், இந்த மாதிரிலாம் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க இல்லையா. இது வந்து பெண்களை பெண்களெல்லாம் வந்து கவர்ற வகையில் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஸ்கீமாக இருந்தாலுமே இதெல்லாமே ஓட்டா மாறுச்சா அப்படின்றது எல்லாமே மே 4ஆம் தேதி தான் தெரிய வரும். அடுத்து இந்த தேர்தலில் இளைஞர்களோட
பங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகைப்படுத்த முடியாத அளவுக்கு ஒன்று. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 வயசுலேருந்து 40 வயசு, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லேருந்தே நம்ம கணக்கு எடுத்துக்கோமே, 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், அதாவது அந்த மக்களோட ஓட்டு எல்லாமே மேக்ஸிமம் 70-80% யாருக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா விஜய் அவர்களுக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கருத்து கணிப்பும் இருக்குது. பொதுவாகவே 5% வாக்குப்பதிவு அப்படின்றது வந்துச்சு அப்படின்னாலே ஆளும் கட்சிக்கு எதிரான ஆளை வந்து வீச போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போன டைம் எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் எலெக்ஷனோட ஓட் பர்சன்டேஜ்ன்றது 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 85.15% ஓட் பதிவாக இருக்குது அப்படின்றது எல்லாமே மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு முக்கிய அறிகுறியாக தான் பார்க்குறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கூட துணை நின்ற இளைஞர்கள் பட்டாளன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒவ்வொரு டைம் எலெக்ஷன் கேம்பெயின் நடத்தும் போதா இருந்தாலும் சரி, எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே வந்து அந்த இளைஞர் பட்டாளன்றோட சப்போர்ட் வந்து பூத்துலையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து அவ்வளோ சூப்பராக செயல்பட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து பலனா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மே 4 தான் நமக்கு ரிசல்ட் தெரியும். சாதகம் வருமா பாதகமாக தெரியுமா அப்படின்றது எல்லாமே. காலங்காலமாக இருந்துட்டு இருக்க அதிமுக திமுக திராவிட கோட்டையை தகர்த்து விஜய் அவர்கள் புதுசாக என்ட்ரி கொடுத்து அவரோட இளைஞர் பட்டாளத்தையே வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவா, அது வந்து நேரடி களத்தில் மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டில் கூட சோஷியல் மீடியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே காரங்களாக இருந்தாலும் சரி டிஎம்கே காரங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு போஸ்ட் விஜய்க்கு நெகட்டிவாக போட்டாங்க அப்படின்னா உடனே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்களோ அதை எடுத்து வச்சு பேசுகிறேன். அதாவது அவங்களாம் பெய்டு பண்ணி தான் வந்து அந்த ஐடிவிங்க வந்து எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்ஸாகவே வந்து எல்லாமே மக்களே வாலண்டியராக வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்ன்றது சோஷியல் மீடியாலே நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் இன்னைக்கு நடந்திருக்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வந்து காலையில் 5 மணிக்கு ரமேஷ் அவர்களுடைய டிவி கேலகத்தில் வந்து மர்ம நபர்கள் வந்து தீ வச்சு கொளுத்தி அந்த பேனர்லாம் கத்தி வச்சு கிழிச்சு அந்த அளவுக்கு அட்டூழியன்றெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு தேவையில்லை. யார் வேணால் பண்ணியிருக்கலாம், எதிர்கட்சி பண்ணியிருக்கலாம், பிடிக்காதவங்க பண்ணியிருக்கலாம், விஜய் அவர்களோட ஹேட்டர்ஸ் பண்ணியிருக்கலாம். நான் இது சொல்லி வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்க விரும்பல. ஓகே, யார் வேணா பண்ணிங்க. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், நீங்களே பண்ணிட்டு எங்கள் மேலே பழிய போடாதீங்க, எது நடந்தாலும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில கட்சியினர்கள்லாம் வந்து கொந்தளிச்சதை பார்க்க முடிஞ்சுது. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு, அதான் தேர்தலே முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 நாளில் வந்து ரிசல்ட்டே வரப்போகுது, அப்புறம் எதுக்கு இந்த கருத்து கணிப்பு வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கணும், இது எதுக்கு கேர் பண்ணிக்கணும், அந்தளவுக்கு ஒர்த்தபிள் கிடையாது அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஆளும் கட்சிகள் வந்து காசு கொடுத்து தேர்தல் கணிப்பு வந்து அவங்களுக்கு சாதகமாகவே வர்ற மாதிரி வச்சுக்குவாங்க. அது இந்த டைம் மட்டும் கிடையாது, வருஷம் நடக்கிறது அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய மற்ற கட்சியினர்கள்லாம் வந்து டிமோட்டிவேஷன் ஆயிடுவாங்க. ஓகே, திருப்பி அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்களாட்டுக்கு, நம்ம மறுபடியும் வரப்போகிறது இல்லையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் தாட்டில் போய் மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் உட்காருவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக வந்து அந்த சீட் எண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அந்தளவுக்கு கவனம் இருக்காது. ஸோ வந்து அவங்க கவனத்தை வந்து சிதைக்கணும், திசை திருப்பணும், அவங்கள வந்து ஒரு டிமோட்டிவேஷன் பண்ணி உட்கார வைக்கணும் அப்படின்றக்காகவே இந்த எக்ஸிட் போல் வந்து ரிசல்ட் வந்து யூஸ் பண்ணுறதாகவும், அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஜெயிக்க போகிறாங்க, மக்களோட ஆதரவு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களோட அந்த ஒரு உணர்ச்சியோடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்றக்காகவே எதிர்கட்சிக்காரர்கள் செய்யக்கூடிய சதி வேலையாக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. சரி, ஓகே, மே 4 ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரிசல்ட் வந்து விஜய் அவர்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் அமையும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல் விஷயம், யாருக்குமே வந்து பெரும்பான்மையான சீட்டு கிடைக்காம விஜய் அவர்களுக்கு மட்டும் சீட் அதிகமாக கிடைச்சி யாரோட தயவுமே இல்லாமல் முதலமைச்சராக டைரெக்டாக போய் அரியணையில் உட்கார்றதுக்கான வாய்ப்புன்றது பிரகாசமாக இருக்கலாம். முதல் வாய்ப்பு. ஓகேங்களா, அடுத்து 2வது வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30% இடத்த பிடிச்சி விஜய் அவர்கள் 3வது கட்சியாக வந்தார், அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டில் 3வது இடத்த பிடிச்சாரு அப்படின்னா அவர் டிசைட் பண்ணலாம் வந்து பெரும்பான்மை யாருக்கும் இல்லாமல் இருந்து இவர் பண்ணால் இவர் டிசைட் பண்ணலாம் யார் வந்து அடுத்த ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத இவர் டிசைட் பண்ணலாம். இது வந்து 2வது சான்ஸ். அடுத்து 3வது சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட் பர்சன்டேஜில் ஒரு ஃபஸ்ட்டுக்கு அடுத்து 2வது பிளேஸ் கிடைச்சது அப்படின்னா எதிர்கட்சியாக போய் கேள்வி கேட்கலாம். அதுக்கடுத்து அவரோட கட்சியை வந்து இன்னும் மேலும் பலப்படுத்தி அதுக்கடுத்து வரக்கூடிய 2031 எலெக்ஷனில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து போட்டி போடலாம். இதில் எது நடந்ததுனாலுமே தமிழக அரசுன்றது பழைய மாதிரி இந்த டிஎம்கே ஏடிஎம்கேன்ற மாதிரி இல்லாமல் விஜய் அவர்கள் கொடுத்த இந்த என்ட்ரினால பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியலில் கட்டாயமாக பெரிய மாற்றம் அப்படின்றது இனிமேல் நடக்கும்.
எப்பயுமே போட்டின்னு ஒன்று இருந்ததுன்னா 4-5 பேர் இருந்தால் தான் கட்டாயமாக வந்து அந்த போட்டின்றது பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். 2 பேரை வச்சுட்டு நான் ஜெயிச்சா நீ தோத்துரு, நீ ஜெயிச்சனா நான் தோத்துருவேன் அப்படின்ற மாதிரி 2 பேர் மாற்றி மாற்றி விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே தான் இந்த 75 வருஷமாக தமிழக அரசியல் நடந்துட்டு இருக்கு. இப்போ இவர் உள்ளே வந்தது அப்படின்றது அரசியல் காலத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக மாறி இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சீமான் அவர்களுக்குலாம் வந்து இன்னும் நிறையா மக்கள் சப்போர்ட்லாம் கிடச்சி அவரும் உள்ளே வந்து ஒரு பலமான கட்சியாக வந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய மக்கள் எந்த இடத்துல போட்டி அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து மக்களுக்கான தேவை, மக்களுக்கு வந்து என்ன நல்லது கிடைக்கணுமோ அது எல்லாமே நல்லது பண்ணுவாங்க, நல்லது கிடைக்கும். தப்பு பண்ணுறக்கும் எல்லாருமே பயப்படுவாங்க. நம்ம தப்பு பண்ணால் மக்கள் நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க, அவங்கள தேடி போயிடுவாங்க, வேற ஒரு ஆளை தேடி போயிட்டே இருப்பாங்க. நம்ம இங்கே வந்து கிடையாது, இப்போ நம்ம 2 பேர் இருந்தால் தான் நமக்கு நீ இல்லைனா நான் இல்லைனா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட தேடி வருவாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம 2 பேர் இல்லைனாலும் வேற ஒருத்தவங்களை தேடி போவாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் பண்ணுவாங்க அப்படின்றது அந்த கட்சிக்காரங்களுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் தப்பு பண்ணுறவங்களுக்கு புரிய வரும். வாய் ஃபார் மீ மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து இந்த தமிழக அரசியலில் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள்னால மே 4ஆம் தேதியில் வாக்கு எண்ணிக்கையில் அதிக வாக்குகள் பெற்று முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இது ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லை, மறுபடியும் இந்த திராவிட கட்சிகளான திமுக அதிமுக தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்களோ ஓப்பனாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தட்டனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.